நான் இப்போ புல்புல் கிராமத்துலேருந்து கிளம்பிட்டேன். இங்கே நியூ டவுனில் ஒரு பழமையான லைப்ரரியை தேடி தான் வந்திருக்கேன். இந்த பழமையான லைப்ரரிக்குள்ளே தான் புல்புல் கிராமத்தை பற்றின ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதையும் என் கையில் இருக்கிற இந்த டைரி தான் சொல்லுச்சு. சரி, இப்போ போகலாமா? இந்த பழமையான லைப்ரரிங்கிறதுனால சீக்கிரமே, அதாவது 7 மணிக்கே இதை மூடிடுவாங்களாம். அதுக்குள்ளேயும் நம்ம போய் ஆகணும். நம்மளுக்கு இப்போ 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது புல்புல் கிராமத்தை பற்றின அமானுஷ்யமான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைரி என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த லைப்ரரிக்குள்ளே தேட போகிறது புக்ஸ் இல்லைன்னு. ஏன்னா இங்கே பார்த்தீங்களா, அந்த லைப்ரரி வந்துருச்சு. இந்த லைப்ரரி எவ்வளோ அழகாக இருக்குல்ல, வெளியே பார்க்குறதுக்கும் உள்ளக்க இப்போதான் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஜொலி ஜொலின்னு ஜொலிக்குது. ஆமாம், நம்ம நினைக்கிற மாதிரி இந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிற புக்ஸ் எதையும் நம்ம தேடி வரல. அதுக்கு பதிலாக ஒரு பொம்மையை தேடி வந்திருக்கோம். அந்த பொம்மை தான் நம்மளை வழிகாட்ட போகுது புல்புல் கிராமத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த டைரியில் இருக்கிற குறிப்பீடை பார்க்கும்போது இந்த லைப்ரரிக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு மர்மமான ரூமை கண்டுபிடிக்கணும். அந்த ரூமில் இந்த டைரியில் இருக்கிற சிம்பிளை போடணும். இந்த சிம்பிளை போட்டதும் அதை திறக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது அவ்வளோ பெரிய ஈஸியான வேலை இல்லை. நிறைய செக்யூரிட்டிஸ் இருக்கும். ஒருவேளை நம்ம ஏன் மாயாஜால கண்ணாடி கண்டுபிடிச்சிட கூடாதோன்னு தோணுது. இப்போ எனக்கு யாருக்குமே தெரியாத இன்விசிபிளான ஒரு உடம்பு இருந்தா நான் வாட்டுக்கு அந்த ரூம்ல போயிட்டு ரகசியத்தை கண்டுபிடிச்சிருப்பேன்ல. நான் யோசிக்கிறது சரிதானோன்னு எனக்கு தோணுது. இது ஒரு மாடர்ன் உலகனால நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்கும், நிறைய அலாரம்ஸ் இருக்கும். ஆனா எனக்கு இப்போ ஒரு இன்விசிபிள் பாடியாக ஆசையா இருக்கு. இதை என்ன பண்றது? இந்த டைரியில நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்களேன். ஒருவேளை உங்களை யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தா இந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள எப்படி போறதுங்கிற ஐடியாவை எனக்காக சொல்லுங்க. இல்லைன்னா நானே அடுத்த பாட்டில் உங்களை சந்திக்கிறேன்.